ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் நமோ பிரம்மாதிப்யோ பிரம்ம வித்யா சம்பிரதாய கர்த்ருப்யோ வம்சருஷப்யோ மஹத்யோ நமோ குருப்யः. சர்வோபப்ளவரஹித பிரஜான கன பிரத்யகர்த்தோ பிரம்மாஹம் அஸ்மி சோஹம் அஸ்மி பிரம்மாஹம் அஸ்மி. ஓம் சர்வேப்யோ சத்குருப்யோ நமோ நமஹ. ஹரிஹி ஓம். எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லட்சுமி கட்டாட்சங்களும் பரிபூர்ண சதாயுஷ பரியந்தம் உத்தமமான ஆரோக்கியத்துடன் கூடிய நல் வாழ்க்கையும் வந்து அமையப்பெற்று நாம் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்கின்ற பிரார்த்தனைகளுடனும் பரிபூர்ண ஆசீர்வாதங்களுடனும் இன்றைய உரையை துவங்குகின்றேன். இன்றைக்கு நாம் வர இருக்கக்கூடிய 29 மார்ச் 2026 முதற்கொண்டு 4 ஏப்ரல் 2026 வரைக்குமான பங்குனி 15 பங்குனி 21 வரைக்குமான வார பலன்களை 12 ராசி அன்பர்களுக்கும் பார்க்க இருக்கின்றோம். அதாவது ஞாயிறு முதல் சனிக்கான பலன்கள். சரி, முதல்ல ஜென்ரலா என்ன அப்படின்னு பார்த்துருவோம். என்ன விசேஷங்கள்னு பார்த்துட்டு 2 நிமிஷத்துல பலனுக்கு போயிடுவோம். 29/3 ஞாயிற்றுக்கிழமை வந்து காமத ஏகாதசி. நினைத்ததை கொடுக்கும், விரும்பியதை கொடுக்கும் ஏகாதசி. ஏகாதசி விரதம் இருந்தால் உங்களுக்கு எது ரொம்ப ஆசையாக விரும்புகிறீர்களோ அதை அடைவீர்கள். அடுத்த நாள் 30/3/2026 திங்கட்கிழமை வந்து சோம பிரதோஷம். அன்றைக்கு வந்து சிவன் கோயில்ல சாயங்காலம் 4:30 6 வரைக்கும் அங்க இருந்து ஓம் ஹ்ரீம் நம சிவாய சொல்லுங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய வியாதிகள், பிறகு எதிரி தொல்லைகள், பிறகு பகைமை நீங்கும். அதன் பிறகு முதல் தேதி, அதாவது ஏப்ரல் 1, 2026 அன்று புதன்கிழமை வந்து பௌர்ணமியாக வருகிறது. அன்றைக்கு பங்குனி உத்தரம், முருகனுக்கு மிக 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 உகந்த நன்னாள். பழனியில வந்து அவ்வளவு அற்புதமாக இருக்கும். அந்த கோலாகலமாக திருவிழா மாதிரி இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா, ஓம் வச்சத் பகுவே நமக அப்படிங்கிற மந்திரத்தை வந்து நம்ம சொல்ல 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 பங்குனி உத்தரத்துல விரதம் இருந்தால் அவர்களுக்கு வந்து, அதாவது தடைப்பட்ட அத்தனை காரியங்களும் தடைகள் நீங்கி தகர்த்து எரியப்பட்டு பூரணமான வளர்ச்சி அடையும். அதாவது அகண்ட சாம்ராஜ்யத்தை சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுப்பார் முருகன். அதனால கார்த்திகேயனுடைய, முருக கடவுளுடைய ஆசீர்வாதம் அனைவருக்கும் உண்டாகட்டும். அடுத்தது 2ஆம் தேதி ஏப்ரல் 26 வியாழக்கிழமை என்று செவ்வாய் மீன ராசிக்கு போகிறார். இது ஒரு பெரிய ஒரு கிஃப்டாக இருக்கிறது அனைத்து ராசி அன்பர்களுக்கும். செவ்வாயும் புதனும் ஒரு இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் சங்கடங்கள் ஏற்பட்டன, அவைகள் நீங்குகின்றன. அவ்வளவுதான். ஜென்ரலா இப்ப விசேஷங்களா பார்த்துட்டோம். சந்திராஷ்டமம் வந்து இந்த வாரம் வந்து தனு ராசி, மகர ராசி, கும்பராசி, மீனராசி ஆகிய 4 ராசிகளுக்கும் இருக்கிறது. தனித்தனியாக ராசி பலனை பார்க்கும்போது பார்ப்போம். பொது பலன்கள் என்னன்னு முதல்ல பார்த்துருவோம். பொது பலன்கள்ல சூரியனும் சனியும் மீனத்துல உட்கார்ந்து இருக்கிறது இல்லையா? அது காலபுருஷ தத்துவத்துக்கு 12ஆம் இடம். தந்தை மகனுடைய உறவுகள்ல எப்பவுமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சனி வந்து 3ஆம் பார்வைக்கு 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால குடும்பத்துல உங்களுக்கு மேல அப்பா இருக்கிறார், அவர் முடிவெடுக்கக்கூடியதை நாம் கொஞ்சம் வந்து எதிர்க்கலாம். ஆனால் வந்து ரொம்ப பெருசா வந்து டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ல எதையாவது பேசினோம்னா மாட்டிப்போம். குடும்பத்துல குழப்பங்கள் ஏற்படுவதற்கு சான்சஸ் இருக்கு. அப்பாவுக்குள்ள மாமனாரையும் சொல்லலாம். அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். தந்தை மகன் உறவு, மாமனார் மருமகன் உறவுகள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். அப்புறம் அரசாங்க நிமித்தமான வேலைகளில் வந்து தாமதம் ஏற்படலாம். அந்த தாமதத்திற்கு ரெமெடி என்னன்னா, ஹனுமனுடைய கோயிலுக்கு போய் நம்ம ஓம் நமோ பகவதே ஆஞ்சநேயாய மகாபலாய ஸ்வாஹா அப்படிங்கிற மந்திரத்தை ஜபிக்கிறது. ஏனென்றால் உத்திரட்டாதி நட்சத்திரத்துல தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல உட்கார்ந்துருக்கக்கூடிய சனி சூரியனை வந்து இது பண்ணிடுவார், அதாவது அமிக்கிடுவார். இருட்டு கிரகம் இல்லையா? அதனால தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள், அரசாங்கத்துறையில் வேலை செய்பவர்கள், பிறகு அரசியலில் இருப்பவர்கள் வந்து கொஞ்சம் அடக்கி வாசிக்க வேண்டும் அப்படிங்கிறதே என்னுடைய கருத்து. ரொம்ப ஜாக்கிரதையாகவும் இருக்க வேண்டியது ஒரு அவசியம். பிறகு சூரியனுடைய வழிபாடு, ஓம் ஹ்ரீம் கிருணி சூர்யாதித்யம், அதுவுமே உங்களுக்கு பெரிய நன்மையை கொடுக்கும். சரி, அதுக்கு பிறகு செவ்வாய் வந்து இப்போ சனி சூரியனோட வர போகிறார். அப்படிங்கும்போது இன்னொரு சமாச்சாரமும் கொடுக்கிறது. சகோதர உறவோட நம்ம வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, நம்முடைய விபரீத ராஜயோகமாக வெளிநாடுகளுக்கும் வெளியூருக்கும் போகும்போது கொஞ்சம் நமக்கு எதிர்பாராத விதமான குழப்பங்கள் மேலிட்டு பிறகு தெளிவாகி
பலன் டபுள் மடங்கு, அதாவது லாபம் டபுள் மடங்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அதற்கு முன்னாடி குழப்பமான ஒரு பீரியட் இருக்கு இல்லையா, அது ரொம்ப டென்ஷன் ஆகிடும். அதனால கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருங்க. புதனும் ராகும் ஒன்றாக 11ஆம் இடத்துல காலபுருஷ தத்துவத்திற்கு இருக்கிறது நமக்கு எல்லா விதமான ட்ரேடிங்ஸுக்கும், அது ஆன்லைன் ஆகட்டும், ஆஃப்லைன் ஆகட்டும், அது தானியங்கள் ஆகட்டும், அது நகைகள் ஆகட்டும், அல்லது கூட்ஸ் ஆகட்டும், எல்லா விதமான இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டேட்டாஸ் ஆகட்டும் மகத்தான லாபத்தை கொண்டிருக்கிறது. அது மூலம் ஐடியில் இருப்பவர்களுக்கு அவர்களுக்கு பெரிய பெரிய விஷயங்கள்ல ரெமெடி கிடைக்க போகிறது. சொந்த தொழில் பண்ணுகின்றவர்களுக்கு இந்த வாரம் கொஞ்சம் முடிவுகளை ஜாக்கிரதையாக எடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். முதல் 4 நாட்கள் செவ்வாய் 11ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும் அவர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் தீரும். அதாவது ஃபினான்சியலா இருந்த பிசினஸ் மேனுக்கு சொல்றேன், ஜாபுக்கு போறவர்களுக்கும் ஃபினான்சியலா இருக்கக்கூடிய பிரச்சனைகளும், எதிரி பகைமை என்கின்ற பிரச்சனைகளும், இதெல்லாமே ஒன்றாக நமக்கு கிளியர் ஆகிட்டே இருக்கும். வியாதிகள்ல இருந்து விடுதலை அடைவோம், இதெல்லாம் உண்டு. ஆனால் குழந்தைகள் விஷயத்தில் பிரச்சனைகள் இருக்கும், படிப்பு விஷயத்துல கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். அதெல்லாம் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்க்கணும். அப்புறம் வெளிநாடு வெளிமாநிலங்கள் இந்த பிக்னிக் டூரு வெக்கேஷன் இந்த மாதிரி எல்லாம் போகும்போது மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்கணும். மலை மேலும், அதாவது மலை மேல போறது, ட்ரெக்கிங் போறது, அல்லது ஒரு கொடைக்கானல், ஊட்டி, சிம்லா, குலு மணாலி இந்த மாதிரி போறது, ஏன் கேதார், பத்ரி இந்த மாதிரியான இடங்களுக்கு போறதும் கூட வண்டி வாகனங்கள்ல ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பிறகு அனிமல்ஸ் கூட, நம்ம செல்ல பிராணிகள் கூட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் சனி பிராணிகளையும் குறிக்கிறது. அது சூரியனோட இருக்கிறது வேற பலனாக இருந்தாலும் செவ்வாயோட மாறும்போது கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. நல்ல பலன்கள்ல என்ன அப்படின்னா, எல்லாருக்குமே கொஞ்சம் ஒரு லக்ஸுரியான ஒரு லைஃப் ஸ்டைல் கிடைக்கும் இந்த வாரம். படைப்பாளிகளுக்கு இந்த வாரமும் பஞ்சம் இல்லை. நல்லபடியாக அவர்களுடைய படைப்புக்கு ரெக்கக்னேஷன் கண்டிப்பாக உண்டு. ஆனாலும் திங்கள் செவ்வாய் இந்த 2 நாட்களும் நம்ம கேத்துவும் சந்திரனும் சிம்மத்தில் இருக்கிறார்கள். அதனால மிகுந்த ஜாக்கிரதையாக அரசு சம்பந்தப்பட்ட, அப்புறம் நிர்வாகம் சம்பந்தப்பட்ட, அது அரசாங்க துறை இல்லாம தனியார் நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய பதவியில் இருப்பவர்கள் முடிவுகளை தள்ளி போடுவது நல்லது திங்கள் செவ்வாய். பிறகு காதல் விவகாரங்களையும் சரி, திருமணம் பார்க்கக்கூடிய விவகாரங்களையும் சரி, கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலுமே மேக்சிமம் லவ் பண்ணி திருமணம் பண்ணுகிறவர்களுக்கு பிளஸ் பாயிண்ட் அதிகமாக இருக்கிறது. குழந்தை வரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வாரமும் அவ்வளவு பாசிட்டிவா இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கணிப்பு. அதனால கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியம். இப்ப தனித்தனியான ராசி லக்னத்துக்கு பார்த்துருவோம். மேஷ ராசியிலும் மேஷ லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு உங்களுடைய மேஷாதிபதி வியாழக்கிழமை வரைக்கும் 11ஆம் இடத்துல இருக்கிறார். இதுல என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, இது ஒரு 6க்கும் 8க்கும் உண்டானவன் ராகுவோட சேர்ந்து இருக்கிறதுனால வெளியூர் வெளிமாநிலங்கள் போறதுனால லாபங்கள் கிடைத்தாலும் அதில் சில அசௌகரியங்களும் ஆரோக்கிய கேடுகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால ஆகாரத்தை எப்பவுமே வெளியில சாப்பிடாம இருக்கிறது நல்லது. அல்லது ரொம்ப சேஃபா ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு ஹோட்டலை நம்ம தேர்ந்தெடுப்பது நல்லது. இது முதல்ல. இரண்டாவது, படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முடிவுகள் இந்த வாரம் எடுக்காமல் இருப்பது நல்லது. குழந்தைகள் வெளியூர் வெளிமாநிலங்கள் போகிறார்கள் அப்படின்னா அவர்களுக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் செலக்ட் பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக ஒரு ட்ரெயின்ல போகலாம், அல்லது ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் நைட் டிராவல் அப்படிங்கிறத அவாய்ட் பண்றது நல்லது. மேஷராசிக்காரர்கள், உங்க குழந்தை மேஷராசியாக இருந்தால் அதுல கொஞ்சம் நீங்க ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். குடும்பத்துல கொஞ்சம் செலவுகள், லக்ஸுரியான ஒரு லைஃப் ஸ்டைல், எங்கேயாவது குடும்பத்தை கூட்டிட்டு போனா கொஞ்சம் செலவுகள் அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலும் உங்களுக்கு லாபத்துக்கு பஞ்சம் கிடையாது. வியாபாரத்துல நல்ல நல்ல முடிவுகள் கண்டிப்பாக உண்டு. வெள்ளி சனி தான் நீங்க முடிவுகள் அதிகமாக எடுக்கக்கூடாது. ஆனால் உங்களுடைய தந்தை மற்றும் தந்தை சம்பந்தப்பட்ட தொழிலாகட்டும் சொத்தாகட்டும் இந்த வாரம் பேசாமல் இருக்கிறது நல்லது. அதே போல மூத்த சகோதரன் கிட்ட கொஞ்சம் கேப் அதாவது அதுவா கேப் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் அமைதியா இருக்கிறது நல்லது. அம்மாவுடைய விஷயத்துல நல்ல ஆரோக்கியம் கூடக்கூடிய விஷயம், அப்பாவுடைய விஷயம் தான் கொஞ்சம் சங்கடமான விஷயம். பட் வாழ்க்கை துணை அப்படின்னு பார்க்கும்போது அமைதியாக இருப்பது நன்மையே. குழந்தைகள் விஷயத்திலையும் கொஞ்சம் செலவுகள் இருக்கத்தான் செய்யும், கவலைப்படாதீர்கள். படிப்பு விஷயத்துல இருக்கக்கூடிய குழப்பம் இருக்கிறதுனால கொஞ்சம் நம்ம தள்ளி போட்டுடலாம்.
ஜாப் பற்றி என்ன சுவாமிகளை அப்படின்னா, அரசு துறையில் இருக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணி நம்ம வந்து வாங்குறதா இருந்தால் கண்டிப்பாக இந்த வாரம் உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் தான். மேஷராசி அன்பர்கள் மனதில் வந்து ஒரு லக்ஸுரியான ஒரு லைஃப் ஸ்டைலோட, கொஞ்சம் டென்ஷனோட, ஆனாலும் நிறைய லாபங்களோடு இந்த வாரத்தை கடப்பீர்கள். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். அவ்வளவுதான். ரிஷப ராசியிலும் ரிஷப லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, பணவரவுக்கு பஞ்சம் இல்லை. உங்களுக்கு வந்து ஆக்சுவலி சொல்ல போனா இந்த வாரம் வந்து வியாழக்கிழமைக்கு பிறகு ரொம்ப நல்ல டைம் நான் சொல்லுவேன். ஏனென்றால் செவ்வாயும் வந்து 11ஆம் இடத்துக்கு போகிறார். புதனும் ராகுவும் மட்டும் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும், அதை குரு பார்க்கறதுனாலையும் எல்லா விதமான வியாபார டீலிங்ஸ் ஆகட்டும், கான்ட்ராக்ட் ஆகட்டும், அல்லது ட்ரேடிங் ஆகட்டும், 3மே ஒண்ணுதானே சுவாமிகள் அப்படின்னா 3க்கு வித்தியாசம் இருக்குது சார். ஆமா. பிறகு கம்யூனிகேஷன்ல பெரிய ஒரு ரீச் கிடைக்கிறது. நம்ம சம்டைம்ஸ் வந்து எவ்வளவு பேசினாலும் வந்து பக்கத்துல இருக்கிறவங்களே புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஆனா இந்த வாரம் நீங்கள் பேசக்கூடிய அந்த பேச்சினுடைய வீச்சு உங்களுடைய எல்லைகளை, மனதினுடைய எல்லைகளை தாண்டி இருக்கும். எதிர்பார்ப்பு என்கின்ற எல்லைகளை தாண்டி இருக்கும். அது ஒரு பெரிய கிஃப்ட். அதனால எந்த ஒரு மீட்டிங் இருந்தாலும் நீங்களே அட்டன் பண்ணுங்க, நீங்களே பாருங்க. திங்கள் செவ்வாய் அப்போ வந்து கொஞ்சம் நீங்கள் இருக்கக்கூடிய இருப்பிடத்திலும் ஆபீஸ்லயும் கொஞ்சம் குழப்பங்கள் ஏற்படும். எந்த முடிவும் எடுக்காதீங்க. அதுவா பிரச்சனை வரும், அதுவா போயிடும். நீங்க சாட்சியாக இருந்து பார்க்க வேண்டியது. செவ்வாய் மற்றும் புதனுடைய அமைப்பு, இரண்டு 2 பேருமே, ஒருத்தர் கேந்திராதிபதி, இன்னொருத்தர் திரிகோணாதிபதி, அவங்க 2 பேருமே 10ஆம் இடத்துல இருக்கிறார்கள். அப்படிங்கும்போது விளையாட்டுத்துறை சம்பந்தப்பட்ட இன்ஜினியரிங், கட்டடங்கள், பிறகு லேண்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அத்தனையுமே இந்த வாரம் நல்லபடியாகவே பண்ணலாம். நோ ப்ராப்ளம் அட் ஆல். ஷேர் மார்க்கெட்லயும் நல்ல லாபம் உண்டு. காதல் விவகாரங்கள்ல கொஞ்சம் சங்கடங்கள் உண்டு. கொஞ்சம் ஜாக்கிரதையாகத்தான் இருக்க வேண்டும். பெண் மாப்பிள்ளை பார்க்கறதுல தவறு கிடையாது. கல்யாண விஷயங்கள்ல தவறு கிடையாது. குழந்தை பாக்கியத்துல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனாலும் சொந்த வீட்டில் நம்ம ஏதாவது மராமத்து பண்ணணும், வைக்கணும்னா நோ. வெளிமாநிலங்கள் போகும்போது இரவு 6 மணிக்கு மேலே நீங்கள் எங்கேயும் ஊர் சுத்தாமல் அமைதியாக இருந்துட்டோம்னாக்கா, ஃபோக்கஸ்டாக இருந்தால் வியாபாரத்தில் நன்மை உண்டு. வீடு மராமத்தோ, கிணறு வெட்டுறதோ, அல்லது வந்து ஒரு குழி தோன்றதோ இந்த வாரம் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அப்படி பண்ணித்தான் ஆகணும், ஏற்கனவே நான் ஆரம்பிச்சிட்டேன்னாக்கா திங்கள் செவ்வாயை அவாய்ட் பண்ணிடுங்க. இல்லைன்னா கிணறு வெட்ட பூதம் கிளம்பிச்சுங்கிற மாதிரி கிணறு வெட்டிட்டு நமக்கு பூதம் கிளப்பி விட்டுரும். அதனால அது தேவையில்லை. அந்த ஒரு 2 நாட்கள் வந்து விட்டுட்டோம்னா, திங்கள் செவ்வாய் கேத்துவும் சந்திரனும் சிம்மத்தில் உட்கார்ந்து பிறகு வந்து செவ்வாய் புதன் ராகுனால் பார்க்கப்படுறது நமக்கு நல்லதில்லை. ஆனால் ப்ரமோட்டர்ஸுக்கும் லேண்ட் டீலர்ஸுக்கும் நல்ல ஒரு அமைப்பு. இன்னொரு பெரிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா, உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் தீரக்கூடிய அமைப்பும், கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கெல்லாம் தீரக்கூடிய அமைப்பும் இருக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு இது ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த வாரம் ஒரு குழந்தை பிறக்கிறதுனா காலில் சக்கரம் கட்டியிருப்பான், பணம் நல்ல பணமா இருக்கும். அவனுக்கு வந்து பெரிய குடும்பம், ஜாயிண்ட் ஃபேமிலியும் வந்து அவனுக்கு உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. பேச்சாற்றல் மூலமாக நல்ல சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு. படிப்பு விஷயத்துல குழப்பம் இருக்கு. அதனால இந்த வாரம் கொஞ்சம் பெரிய முடிவுகள் எடுக்காம இருக்கிறது நல்லது. ரிஷபராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அன்னை மீனாட்சி. மீனாட்சியினுடைய வழிபாடு உங்களுக்கு பல சகல சௌபாகியங்களையும் கொடுக்கும். மிதுன ராசியிலும் மிதுன லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு வந்து கௌரவத்துல பிரச்சனை, கொஞ்சம் நல்ல பேர் வந்து கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு பிரயத்தனம், இது எல்லாமே சித்தியாகும். 10ல வந்து சூரியன் இருக்கிறது பெரிய ஒரு சமாச்சாரம். ஆனா 10ல வந்து சனியும் இருக்கிறது. இந்த காம்பினேஷன் கொஞ்சம் சங்கடங்களை கொடுத்தாலும், அதாவது வந்து கொஞ்சம் ஸ்லோ பிசினஸ்ல வந்து வேலையிலையும் பிசினஸ்லையும் ப்ராக்ரஸ் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கிறது, கொஞ்சம் சோம்பல் அதிகமாக இருக்கிறது, இதெல்லாம் இருக்கிறது. ஆனால் இந்த வாரம் உங்களுக்கு வியாழக்கிழமைக்கு அப்புறம் இது எல்லாமே தீரப்போகிறது. நல்ல பலன்களை கொடுக்க போகிறது. 10ஆம் இடத்துக்கு செவ்வாய் வந்துட்டார் அப்படின்னாக்கா வெற்றிகள் அதிகமாகும். இப்ப இருக்கக்கூடிய சோம்பல் நீங்கும், வியாதிகள் நீங்கும், திருமணம் கைகூடும், காதல் இந்த வாரம் கைகூடும். பிறகு குழந்தை வரத்திற்கு ஒரு ஏற்ற ஒரு வாரமாக இருக்கிறது. திங்கள் செவ்வாய் அன்றைக்கு விநாயகரை கும்பிடுங்க. எல்லா விதமான உங்களுடைய படைப்புகளுக்கும் நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும். இன்ஃபேக்ட் வந்து ஷேர் மார்க்கெட்ல நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய வாரமாக இருக்கிறது. இந்த வாரத்துல வந்து நீங்க சிவன் கோயிலுக்கு போயிட்டு தட்சிணாமூர்த்தியை பார்த்து கொண்டே வாருங்கள். உங்களுக்கு கௌரவமும் அந்தஸ்தமும் பதவி உயர்வும், பிறகு லாபங்கள் மற்றும் பரந்த ஒரு கான்டாக்ட்ஸ் கிடைக்கும். நிறைய கான்டாக்ட்ஸ் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம் அது. நீங்கள் அரசு துறையில் இருக்கிறீர்கள், ஒரு பதவியில் இருக்கிறீர்கள் அப்படின்னாக்கா முடிவு எடுக்கும் போது
நீங்க வந்து முதல்ல நீங்க அதை எழுதி பார்த்து முடிவு எடுங்கள். அதுவும் பகல் நேரத்துல மட்டும் முடிவெடுங்கள். பகல்னாக்கா ஒரு 2 மணிக்கு முன்னாடி முடிவு எடுத்து முடித்து விட வேண்டும். ஆனால் எழுதி பாருங்கள், எழுதி பார்த்து முடிவெடுங்கள். ஸ்போர்ட்ஸ்ல இருப்பவர்களுக்கு வந்து வெற்றிகள் வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன. ஆனா பாலிடிக்ஸ் நிறைய இருக்கும். அதனால கலங்கி விட வேண்டாம். வேலை கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறவர்கள், அதாவது கார்பரேஷன் லெவல்ல விஏஓ, வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், இந்த மாதிரியான லெவல்ல வந்து வேலைகள் கிடைப்பதற்கு சான்சஸ் உண்டு. பொண்ணு மாப்பிள்ளை சீக்கிரம் கிடைக்கக்கூடிய சான்சஸ் உண்டு. காதல் வந்து உடனடியாக, ஆனால் வந்து வேறு மாநிலத்துல, நம்ம ஊர் அதாவது உங்களுடைய பிறந்த தேசத்தினுடைய நண்பர்கள், ஆனால் வந்து வெளிநாட்டிலேயோ வேறு மாநிலத்திலேயோ வேலை செய்யும் போது அலுவல்கள் புரிகின்ற அந்த இடத்துல வந்து காதல் மலருவதற்கும் அல்லது சொந்தம் வந்து ஒரு அலையன்ஸ் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால புதனுக்கு வந்து இது நல்ல வாரமே. கொஞ்சம் கௌரவம் இல்லை, நம்மளை மதிக்கல அப்படிங்கிற ஒரு சமாச்சாரம், ஒரு இயக்கமாக இருக்கும். அதை நம்ம ஓவர் கம் பண்ண வேண்டும். கடக ராசியிலும் கடக லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு வந்து ராகு, புதன், செவ்வாய் எல்லாமே வந்து 8ஆம் இடத்துல இருந்தார்கள். இப்ப வந்து செவ்வாய் நகரப் போகிறார் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்ட். ஏன் அப்படின்னா, படிப்பு விஷயத்துல குழப்பம், பிறகு வியாபாரத்துல எடுத்த முடிவுல கொஞ்சம் பிரச்சனை, இதெல்லாமே இருந்தது. இந்த வாரம் கிளியர் ஆக போகிறது. ஆனால் அப்பா சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அப்பாவினுடைய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் அரசாங்கத்துறை விஷயங்களும் கொஞ்சம் பிரச்சனைகள் ஆழ்ந்தது. நீங்க ஏதாவது பொறுப்புல இருந்தீர்கள் அப்படின்னாக்கா பெரிய சோதனைகள்லாம் வந்திருக்கும். இந்த வாரம் அவைகளில் விடுதலை கிடைக்கிறது. அப்புறம் நீங்க பிசினஸ்ல கொஞ்சம் செலவு பண்றேன், பார்ட்டி வைக்கிறேன், அது இதுன்னு போயிட்டீங்கன்னாக்கா நிறைய செலவாயிடும். அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆனால் வியாழக்கிழமைக்கு பிறகு ஷேர் மார்க்கெட்ல உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்க போகிறது. கொஞ்சம் ஆனா பணத்தை வந்து கையில வந்து நம்ம ஹேண்டில் பண்ணாம யாரோ ஒருத்தர் வாழ்க்கை துணையோ அல்லது நம்முடைய நம்பகமான ஒரு ஆட்களை வச்சு நம்ம அதை மூவ் பண்ணலாம். இந்த அரப்ஸ்ல இருக்கக்கூடியவர்களுக்கு, இந்த கடகராசி அன்பர்களுக்கு பிரச்சனைகள் வெகுவாக குறையும். இந்த வாரத்துல இருந்து பிரச்சனைகள் குறையும். ஆனால் சனியும் செவ்வாயும் 9ஆம் இடத்துல மீன ராசியில இருக்கிறதுனாலையும் கொஞ்சம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, பைரவருடைய உபாசனை பண்ணணும். ஆமா, அந்த ஏன் நான் சொல்றேன்னாக்கா, மனசுல வந்து நிறைய பயம். 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனாலையும் திங்கள் செவ்வாயில வந்து கேத்துவும் சந்திரனும் இருக்கிறதுனால நம்ம ஏதாவது பேசி அதனால பிரச்சனைகள் வராம பார்த்து கொள்ள வேண்டும். உறவுகள்ல வந்து தந்தை உறவுகளும் சரி, அம்மா உறவும் சரி, கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையாக அவங்களோட இருக்கணும். கொஞ்சம் குடும்பத்துல இருந்து தனிமையாக தூரமாக போகக்கூடிய ஒரு அமைப்பு, தூரமாக போய் அதான் கல்ஃப்ல போய் மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிறது. கடகராசி நிறைய பேர் கல்ஃப்ல இருக்கிறார்கள். அதனால அவர்களுக்கும் நம்ம வந்து ப்ரேயர்ஸ் பண்ணிட்டே இருக்கோம். பட் இந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்துவிடும். கடகராசி அன்பர்கள் வழிபட வேண்டிய தெய்வம், எந்த ஒரு மீட்டிங், எந்த ஒரு கான்வர்சேஷன், ஒரு டீலிங் பண்ணுகிறீர்கள்னாலும் விநாயகர், ஓம் கம் கணபதையே நமஹா. மற்றபடி பைரவருடைய உபாசனை உங்களுக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல். ஓம் பம் பைரவாய நமஹா அப்படிங்கிறது பய நிவாரணியாக இருக்கும். கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரி மனசு கலக்கமாக இருக்கிறது அப்படின்னாக்கா வாராகியனுடைய மந்திரத்தை சொல்லலாம். யூடியூப்ல வந்து அவைலபிளா இருக்கு. ஓம் நமோ பகவதி வார்த்தாளி வார்த்தாளி வாராகி வாராகி வராகமுக்கி வராகமுக்கி அப்படின்னு அது அப்படியே நீளமான மந்திரம். அதை வந்து நீங்க கேட்கலாம். மனப்பாடம் பண்ணி சொன்னேன்னாக்கா இன்னும் நல்லது. கடகராசி என்பவர்களுக்கு ஆக்சுவலி பிரச்சனைகள் குறைகிறது தான். ஆனா மனசுல வந்து நிறைய நம்ம ஒரு மாதிரியான டென்ஷன் இருக்கிறதும் அது கொஞ்சம் லேட் ஆகும். இருந்தாலும் இந்த வாரத்திலிருந்து நல்ல பலனே கிடைக்கும். ஆனால் அரசாங்க விஷயத்துல வந்து கொஞ்சம் டிலே ஆகும். டென்ஷன் ஆகக்கூடாது. அதுக்காக அவசரப்பட வேண்டாம். ஜென்ரலா கடகராசிக்காரர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னாக்க, அவசரப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்றேன். குழந்தைகளோட கொஞ்சம் நம்ம வியாழக்கிழமை வரைக்கும் நீங்க வந்து பெருசா வந்து திட்டுறதோ பண்றதோ இருக்கக்கூடாது. வெளியூர்ல, வெளி மாநிலங்கள்ல, வெளிநாடுகளில் இருப்பவர்கள் உணவு விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஃபுட் பாய்சன் ஆகுவதற்கு சான்சஸ் இருக்கிறது. ஆரோக்கியத்திலையும் கூட நம்ம வந்து ஓரளவுக்கு ஜென்ரலா ஆரோக்கியமாக இருக்கிறோம் அப்படின்னு வந்து நம்ம இருந்தாலும் கூட கொஞ்சம் அலர்ட்டாக இருக்க வேண்டும். ஹார்மோன் விஷயத்துல கொஞ்சம் அலர்ட்டாக இருக்க வேண்டும். அவ்வளவுதான். பெண்களுக்கு வந்து கொஞ்சம் அவர்களுக்கு தைராய்டு போன்ற இஷ்யூ அல்லது சளி பிடிக்கிறது, இந்த லங்ஸ் இஷ்யூ, சுவாச சம்பந்தப்பட்ட இஷ்யூக்கள்லாம் வருவது, பிறகு கால்களில் வந்து பிரச்சனைகள் வருவது, இவைகள்லாம் வந்து மறையக்கூடிய சான்சஸ் உண்டு. சிம்ம லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, இந்த வாரமும் உங்களுக்கு
8ஆம் இடத்துல சூரியனும் சனியும் செவ்வாயும் ஒன்றாக இருக்க போகிறார்கள். வியாழக்கிழமை வரைக்கும் செவ்வாய் இங்கே தான் இருக்கிறார், அதாவது உங்களுடைய 7ஆம் இடத்துல இருக்கிறார். ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னென்ன பண்ணலாம் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டால், வெளியூர் வெளி மாநிலங்கள் பிஸ்னஸ் ட்ரிப்பு இதெல்லாம் தாராளமாக போகலாம், நமக்கு லாபங்கள் நல்லா கிடைக்கும். பிறகு எதிர்பாராத விதமாக பகைகள் நீங்கும், பகைவர்கள் நண்பர்களாக மாறுவார்கள். ஃபினான்சியலா நல்ல லாபம் இருக்கிறது. ஷேர் மார்க்கெட்ல கை வைக்கக்கூடாது. அதுவும் எமிரேட்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த மாதிரியான ஷேர்ஸ் எல்லாம் நோ. அரசியலையும் அரசாங்கத்தில் இருப்பவர்கள் தடாலடியாக முடிவெடுத்தால் மாட்டிக்கொள்வோம், கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். திங்கள் செவ்வாய் அன்றைக்கு கண்டிப்பாக விநாயகருடைய வழிபாடு இருக்கணும். மனது இல்லைன்னா அமைதியாக இருக்காது, ஏதாவது எமோஷன்ல போய் மாட்டிக்கணும். இருந்தாலும் 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய 5க்குண்டானவன் 5ஆம் இடத்தை பார்க்கறது, பிறகு 7ஆம் இடத்தையும் 3ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால நல்ல விதமான நட்புகளும் பார்ட்னர்ஷிப்பும் நன்றாக கண்டினியூ ஆகும். ராஜயோகம் என்பது ஒன்று இருக்கிறது. அதனால இந்த வாரம் 11க்குண்டானவன் 11ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது கேந்திரஸ்தானம் அப்படிங்கிறது உங்களுக்கு நன்மையை தான் கொடுக்கும். அவர் உங்களுக்கு நன்மை. ஆனால் உங்களுடைய ராசி அதிபதி சனியோட போய் மாட்டின்னு இருக்கார் அப்படிங்கிறது கொஞ்சம் டிராபேக் தான். கொஞ்சம் தன்னம்பிக்கை இழந்தவாறு நமக்கு தோணும். விநாயகருடைய வழிபாடும் சூரியனுடைய வழிபாடும் அதற்கு ரெமடியாக இருக்கும். காதல் விவகாரங்களில் சக்சஸ் கிடைக்கிறது. ஃபினான்ஷியலா இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் வெகுவாக குறைவது, ஆரோக்கிய கேடுகளும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுவது, முக்கியமாக பகைமை நீங்குவது, பெண் மாப்பிள்ளை பார்ப்பது உடனடியாக சித்திப்பது ஆகிய நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கு. கொஞ்சம் எமோஷனலா நம்ம குழம்பாம இருக்கணும். நம்ம அவசரப்பட்டு முடிவெடுக்க கூடாது. எந்த விஷயத்துல? பிசினஸ் விஷயத்துல. அப்புறம் குருவினுடைய இந்த அமைப்பு, குரு இப்போ 12ஆம் இடத்துக்கு அடுத்த மாசம் போக போகிறார். ஆனால் இப்போ உங்களுக்கு லாபஸ்தானத்துல இருக்கிறார் அப்படிங்கிறதுனால உங்களுடைய பிசினஸ்ல நிறைய விஷயங்கள் முடிவெடுக்க வேண்டும் அப்படின்னா இந்த வாரத்தை பயன்படுத்துங்கள். தாராளமாக ஃபினான்ஷியலா நான் ஏதாவது அடுத்த மாசம்லாம் முடிக்கணுமா, விறுவிறுன்னு எடுக்கலாம். ஏனென்றால் அதற்கப்புறம் 12ஆம் இடத்திற்கு போகிறார் அப்படிங்கிறது கொஞ்சம் உங்களுக்கு டிராபேக்காக அமைவார். ஏன்னா என்னதான் இருந்தாலும் 5க்குண்டானவன் 12ஆம் இடத்துல அந்த இடத்துல இருந்து 8ஆம் இடத்துல மறைவதுங்கிறது கொஞ்சம் ஃபினான்ஷியலா பிரச்சனைகள் வரும். ஆனா அதுவே விபரீத ராஜயோகம். அதை நான் இப்ப பலன் சொல்லுகின்றேன். ஆக சிம்மராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் செல்ஃப் டிசிப்ளின் இருந்தா போதும். தூக்கத்தை கரெக்டா நம்ம தூங்கிடணும். அப்புறம் லேண்டு, ரியல் எஸ்டேட்டு, பிசினஸ், ஜாப் இதுல எல்லாம் இருக்கக்கூடிய தடங்கள் நீக்கும். நல்ல பலன்கள் தான். ஆனால் இரவில் நீங்கள் தூங்குவதற்கு மட்டுமே பயன்படுத்துங்க. நோ நைட் ஷிஃப்ட். நைட் ஷிஃப்ட் எப்படி நான் அவாய்ட் பண்றதுன்னா விநாயகருடைய மந்திரத்தை சொல்லலாம். இல்லை எனக்கு பகல்ல வேலை செய்ய பிடிக்கல, நான் இரவு செய்யறேன்னு தானா செய்கிறார்கள்ல, அதை அவாய்ட் பண்ணி ஆக வேண்டும். ராசியிலும் கன்னி லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், வாழ்க்கை துணையோட பிரச்சனை வேண்டாம், ஆர்கியூமெண்ட் வேண்டாம். அப்பாவோடையும் பிரச்சனை வேண்டாம், ஆர்கியூமெண்ட் வேண்டாம். பார்ட்னர்ஷிப்போடையும் பிரச்சனை வேண்டாம், ஆர்கியூமெண்ட் வேண்டாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அமைதியா இருக்கணும்னு அர்த்தம். ஆனால் கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு பயங்கரமா ஆர்கியூ பண்ணுங்க, முன்னாடி ஸ்டெப் பண்ணி போங்க, பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கு போங்க. ஆனால் திருமண பெண் பார்க்கிறது, மாப்பிள்ளை பார்க்க படலம் இந்த வாரம் அவாய்ட் பண்ணிவிட வேண்டும். ஆனால் பிசினஸ் ட்ரிப்பு, ஒரு பொருள் வாங்குவது, லேண்ட் வாங்குவது, வண்டி வாங்குறது, இது எல்லாமே நல்லபடியா பண்ணலாம். ஆனா வாகனங்கள் வாங்கும்போது இன்னொரு விஷயமும் இருக்கிறது. உங்களுடைய சுக்கிரன் 8ஆம் இடத்துல மறைகிறார் அப்படிங்கிறது ஒரு விதத்துல ஒரு டிராபேக். அதனால வாகன விஷயங்கள்ல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கலாம். பட் செகண்ட் ஹேண்ட் வாகனமும் வாங்கலாம், அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. லேண்ட் விஷயங்கள் டீல் பண்ணலாம், ப்ராப்பர்ட்டி டீல் பண்ணலாம். உத்தியோகத்துக்கு போவதற்கு உண்டான அரசு துறையில கீழ்மட்ட லெவல்ல உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஐடி கம்பெனியில் இருப்பவர்களுக்கு வெளிநாடு யோகம் உண்டு. வெளிநாடுகளில் இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக கிரீன் கார்டு அமைந்துவிடும். ராஜயோகம் இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது. இந்த வாரம் கன்னிராசி அன்பர்களுக்கு ஆற்றல் மிகுந்த வாரம். கம்யூனிகேஷன் தான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். உங்களுடைய சேர்ல நீங்க ஜாபுக்கு போனாலும் சரி, பிசினஸ் பண்ணினாலும் சரி, உங்களுடைய சேர்ல உட்கார்ந்து நீங்க எந்த முடிவெடுக்கும் போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். அதனால முடிவை முதல்ல எடுத்து மெயில் அனுப்பிட்டு அமைதியா போய் உட்கார்ந்து ரசிங்க, அவ்வளவுதான். அல்லது கேபின்ல உட்காருங்க, கேன்டீன்ல உட்காருங்க, தோட்டத்துல கார்டன்ல உட்காருங்க, அல்லது உங்களுடைய ரூமுக்கு வெளியில எல்லாம் லேப்டாப் தானே எடுத்து அதுலேயே பால்கனியில் உட்காந்து பண்ணுங்க. உங்களுடைய சேர்ல உட்கார்ந்தா, ஏனென்றால் 7ஆம் இடம் என்பது உங்களுடைய அலுவலகம் செய்யக்கூடிய இடம்.
அந்த இடத்த முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க. ஒன்று சோம்பல் ஆகிடுவோம், இல்லை ஓவராக எந்து ஆகி ஓவர் கான்ஃபிடென்ட் ஆகி எல்லாத்தையும் சிதைச்சிருவோம். அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆனால் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு எல்லா பிரச்சனையும், ப்ரமோஷன் கிடைக்கலையா, இந்த முறை எஃபர்ட் பண்ணுங்க. ஆனால் எழுத்து மூலியமாக பேசாதீங்க. பேசினாதான் நம்ம கத்திடுவோம். இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. பிறகு அப்பாவுடைய விஷயத்துல கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆனால் அப்பாவுடைய சொத்துக்களை டீல் பண்ணலாம், அதுல ஒன்றும் இது கிடையாது. உங்களுக்கு திங்கள் செவ்வாய் கேத்துவுடன் 12ஆம் இடத்துல கேத்து இருக்கிறதுனால அம்மாவோட ஸ்பெண்ட் பண்ணுங்க அந்த 2 நாள், ரொம்ப நல்லது. அம்பாளையும் பார்த்துட்டு வாங்க. அம்பாள் அப்படிங்கிறது அம்மா தானே. ஆமா, அம்பாள் அது ராஜராஜேஸ்வரியா இருக்கலாம், லலிதா மகாத்திரிபுர சுந்தரியா இருக்கலாம், சௌடாம்பிகையாக இருக்கலாம், அல்லது மாரியம்மன் காளியம்மனாக இருக்கலாம். அதாவது அம்பாளை போய் தரிசனம் பண்ணிட்டவங்க அந்த 2 நாள் ரொம்ப முக்கியம். பிறகு பால்ய சிநேகிதர்கள், ஆமா, அவர்களை கண்டுகிடாம விடாதீங்க. ஏனென்றால் இந்த வாரம் அவர்களுடைய சந்திப்பு நிகழக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அப்படி ரொம்ப நாள் கழிச்சு ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வருதுன்னா அதுக்கு மதிப்பு கொடுங்க. ஏன்னா அவர்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு மிகப்பெரிய வருமானத்திற்கு ஆதாரமாக இருக்க போகிறார்கள். சம்டைம்ஸ் வாழ்க்கை துணையாகவும் மாறுவதற்கு சான்சஸ் இருக்கு. வெளிநாடுகளில் காதல் மலர்வதற்கு, அதாவது தன்னுடைய பிறந்த நாட்டிலிருந்து ரொம்ப தூரமாக காதல் மலர்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலும் எதிர்ப்பாளினரிடம், ஆப்போசிட் ஜெண்டர்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் பெரிய ஆற்றலும் வாய்ப்பும் அதே போல வெற்றியும் காத்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொன்னா மிக இல்லை. யோக நரசிம்மருடைய வழிபாடு உங்களுக்கு அனைத்து விதமான பிரச்சனைகளிலிருந்தும் நீங்கள் விடுவித்து ஜெயிப்பதற்கு உறுதுணையாக இருக்கும். துலா ராசியிலும் துலா லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள் 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குழப்பங்கள்லாம் நீங்க போகிறது. நல்ல அதிபுத்திசாலியாக வியாழக்கிழமை வரைக்கும் செவ்வாய் நகர்ந்த உடனே 5ஆம் இடம் ரொம்ப கிளியர் ஆயிடும். 6ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், பிறகு சனி, இந்த 3 பேரும் 6ஆம் இடத்துல போய் உட்காந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னாக்கா சண்டைக்காரனா மாறிடுவீங்க. ஆனால் சுக்கிரன் உங்களுடைய லக்னத்தை பார்க்கிறார். உங்களுடைய லக்னாதிபதி அப்படிங்கிறது ரொம்ப பெரியது. 5ஆம் இடத்துல ராகுவும் புதனும் உட்கார்ந்து இருக்கிறது உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு கிஃப்ட் தான். 2மே சதபிஷால உட்கார்ந்துருக்கு. வெளிநாடு போய் படிக்க வேண்டும் என்பவர்கள் முயற்சிக்கலாம். வெளிநாடு போகக்கூடியவர்கள் அல்லது வெளிய மாநிலங்களுக்கு போகக்கூடியவர்கள், வேலை மாற்ற விரும்புபவர்கள் வேலையை மாற்றலாம். ஆனாலும் கூட திருமண விவகாரங்களில் தடை கிடையாது, குழந்தை பேரில் தடை கிடையாது. டிவோர்ஸுக்கெல்லாம் அப்ளை பண்ணினவர்களுக்கு கண்டிப்பாக பிரிவு கிடைச்சிடும். குழந்தைகள் வரம் அப்படிங்கிறது நம்ம செயற்கை கருத்தரிப்பு மூலமாக முயற்சிப்பவர்களுக்கு இந்த வாரம் ஏற்ற வாரமாக இருக்கிறது. இந்த வாரத்துல துளாராசி அன்பர்களுக்கு பண வரவும், மகிழ்ச்சியான ஒரு அமைப்பும், லக்ஸுரியான ஒரு வாழ்க்கையும், நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. வாழ்க்கை துணையுமே சந்தோஷமாக இருக்கக்கூடிய அமைப்பு. இந்த வாரம் ஆக்சுவலி சொல்ல போனா உங்களுக்கு ஒரு பாக்கியமான வாரம் நான் சொல்லுவேன். கௌரவமான வாரம். கொஞ்சம் உங்களுடைய எதிர்பார்ப்புல கொஞ்சம் உங்களுக்கு கீழே இருப்பவர்கள், உங்களுடைய குழந்தையா இருக்கலாம், உங்களுடைய அசிஸ்டன்ஸாக இருக்கலாம், உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்கள் உங்களுக்கு ஏற்ற அந்த எதிர்பார்ப்புக்கு ஈடு கொடுக்க மாட்டார்கள். டென்ஷன் ஆக வேண்டாம். நல்லபடியாக வேலைக்காரர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்கினீங்கன்னாக்கா நீங்கள் ஒரு முதலாளி ஆகலாம். புதிதாக தொழில் ஆரம்பிப்பவர்களுக்கு இந்த வாரம் வியாழன், வெள்ளி, சனி புதிய தொழில் தொடங்கலாம். 2க்குண்டானவங்க 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால பினான்சியலாக பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. ஷேர் மார்க்கெட்ல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஷேர் மார்க்கெட் பண்ணாம இருக்கிறதும் கொஞ்சம் நல்லது இந்த வாரம். குழந்தைகளிடம் ஜாக்கிரதையாக இருப்பது. படிப்பு விஷயத்துல முடிவெடுக்கக்கூடிய அமைப்பு வியாழக்கிழமைக்கு பிறகு எடுத்துக்கலாம், அல்லது அடுத்த வாரம் எடுப்பது சால சால சிறந்தது அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த வாரம் துளாராசிக்காரர்களுக்கு ஒரு பாக்கியமான ஒரு லக்ஸுரியான ஒரு லைஃபை கொடுக்கக்கூடிய, புத்திசாலித்தனத்தை வளர்த்து கொள்ளக்கூடிய, நாலேஜ் நிறைய ஹண்ட் பண்ணக்கூடிய ஒரு வாரம் அப்படின்னு சொன்னா மிக இல்லை. மகாலட்சுமியினுடைய வழிபாடு அல்லது லக்ஷ்மி நரசிம்மருடைய வழிபாடு உங்களுக்கு மேன்மையை கொடுக்கும். விருச்சிக ராசியிலும் விருச்சிக லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, படிப்பில் இருந்த குழப்பங்கள் நீங்குவதும், சொத்துக்கள் வாங்கக்கூடிய விஷயத்தில் அல்லது சொத்துக்களில் இருந்த தகராறுகளில் பிரச்சனை நீங்குவதும், இருப்பிடங்களில் இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு காண்பதும், வீடு மாற வேண்டும்னு ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்த விஷயத்துல ஒரு நல்ல தீர்வு கிடைக்கிறது,
வாடகை வந்து சரியாக வசூல் பண்ண முடியலங்கிறவர்களுக்கு வாடகை கிடைப்பது, கடன் வந்து கொடுத்த இடத்துல இருந்து வசூல் பண்ண முடியலங்கிறது, கடன் பிரச்சனையிலிருந்து நீங்குவது, இவைகள் அத்தனையுமே நல்ல பலன்கள். கல்வி ஸ்தாபனங்கள் வைத்து நடத்துபவர்களுக்கு கொஞ்சம் வந்து பிரச்சனைகள் வருவது, ஆனால் அந்த பிரச்சனைகள் வந்து உடனடியாக தீர்க்கப்படுவதுமாக இந்த வாரம் வந்து ஒரு பல பாசிட்டிவோட, சில விஷயங்கள்ல கொஞ்சம் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் ரிக்வயர்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பப்ளிக் கான்டாக்ட்ஸ் நிறைய கிடைக்கும். உங்களுக்கு வந்து சொல்ல போனோம்னாக்க தந்தை மகன் சகோதரன் இந்த மாதிரியான உறவுகள்ல கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். காதல் விவகாரங்கள்ல வந்து இந்த வாரம் எந்த முயற்சியும் எடுக்காமல் இருப்பது நல்லது. வரன் பார்ப்பது அப்படிங்கிறது இந்த வாரம் வியாழக்கிழமைக்கு பிறகு நம்ம வரன் பார்க்கலாம். ஆனால் ஷேர் மார்க்கெட்ல பணம் உண்டு இந்த வாரம். ஷேர் மார்க்கெட்ல வந்து நம்ம நீட்டா வந்து பிளான் பண்ணினோம்னா ஷேர் மார்க்கெட்ல பணம் உண்டு. வெளிநாடுகளில் இருப்பவர்களுக்கு வேலை இழக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்கணும் அதை. அதனால நீங்கள் அடுத்த வேலைக்கு தயார் செய்து விடுங்கள். இப்போ இருந்தே கொஞ்சம் பக்காவாக நம்ம பிளான் பண்ணுவோம். ஆனால் செவ்வாய் சனி விவகாரம் வந்து சனியை செவ்வாய் கடக்கும் பொழுது பிரச்சனைகள் உண்டு. அதே போல படிப்பு விவகாரத்துல சரியான முடிவுகள் இருக்கிறதுனாலும் பிரச்சனை உண்டு. குழந்தை வரத்திற்கு ஏற்ற வாரம் அல்ல இது. அதே போல படிப்பு விஷயத்துல வெளிநாடுகள்ல ஸ்டைஃபண்ட் கிடைக்கல அப்படிங்கிறவர்கள், உதவித்தொகை கிடைக்கல அப்படிங்கிறவர்கள் கொஞ்சம் போராடினால் கண்டிப்பாக அது வாங்கிடலாம். பெரிய பெரிய லாஜிஸ்டிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ், கம்யூனிகேஷன்ஸ், மீடியா துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு வரமான ஒரு அமைப்பு. தூங்க மாட்டோம், தூக்கத்தை மட்டும் நம்ம கொஞ்சம் பழக்கப்படுத்தி நல்லா தூங்குவதற்கு ஆரம்பிப்போமாக. வெளியில எவ்வளவு சுத்துறீங்களோ அவ்வளவுக்கு பணம். விருச்சிக ராசி என்பவர்கள் சரபேஸ்வரருடைய வழிபாடும் பைரவருடைய வழிபாடும் செய்தார்கள் என்றால் இந்த பிரச்சனைகள்ல இருந்தெல்லாம் தப்பித்து விடலாம். தனுர் ராசியிலும் தனுர் லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருந்தாலும் கூட லட்சுமி கட்டாட்சமான வாரம். உங்களுடைய சொந்த வீடு, கட்டிடங்கள், சொந்த நிலம், இந்த மாதிரியான விஷயத்துல ஏதாவது இப்போ மாறுதல் பண்ணணும், அங்க எதையாவது நான் மராமத்து பண்ணணும், அல்லது காம்பவுண்ட் கட்டணும், அல்லது வந்து கிளீன் பண்ணணும், அந்த மாதிரி வேலையை விட்டுட்டு ஆஃபீஸ்ல, பப்ளிக்ல, அப்புறம் வந்து வியாபார வளர்ச்சியில புதிதாக முயற்சி பண்றதுல நீங்கள் உங்களுடைய மனதை ஈடுபடுத்துங்கள். பிறகு லேண்ட் வாங்குறது, வண்டி வாகனங்கள் வாங்குறது இது வேண்டாம். ஆனால் குழந்தை வரத்திற்காக முயல்வது, பிறகு காதல் விவகாரங்களுக்கு முயற்சி செய்வது, திருமண வரன்களை பார்ப்பது, இதுக்கு அத்தனைக்குமே நல்ல ஒரு அமைப்பு. படைப்பாளிகளும் கூட அன்னை காளியினுடைய வழிபாடு பண்ணினால் உங்களுடைய படைப்புக்கு பெரிய வரவேற்பு கிடைக்கும். பிறகு கவர்மெண்ட்ல இருப்பவர்கள் டிரான்ஸ்ஃபருக்கு முயற்சிப்பது, பிறகு கவர்மெண்ட்ல இருப்பவர்கள், அரசு துறையில் இருப்பவர்கள் வந்து டிரான்ஸ்ஃபருக்கு முயற்சிப்பது, வேலையை விட்டுடலாமா அப்படிங்கிறது, தனியார் துறையில் இருப்பவர்களும் வேலையை விட்டுடலாமாங்கிறது வேண்டாம். இன்னொரு 1.5 மாசம் கொஞ்சம் பல்ல கடிச்சுக்கிட்டு இருந்து தான் ஆகணும். அதுக்கப்புறம் நல்ல காலங்கள் இருக்கின்றன. அதனால இந்த வாரத்துல இருந்து கொஞ்சம் அந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம், அதாவது சூழ்ந்து கொண்டனவோ, அப்படி எங்க பார்த்தாலும் அது மூச்சு விடவே முடியல அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும். ஆனாலும் இது நம்முடைய எக்ஸாஜரேஷன், பிரமை, ரொம்ப அதிகமா நம்ம திங்க் பண்ணிட்டு இருக்கோம்னு அர்த்தம். பிரச்சனை அவ்வளவு இல்லை, மேனேஜபிள் தான். ஏன்னா உங்களுடைய லக்னாதிபதி உங்களுடைய லக்னத்தை பார்க்கிறார், அதாவது தனுராசியை குரு பார்க்கிறார். அது மட்டும் இல்லாமல் புதனை ராகுவும் குரு பார்க்கிறார். அப்படிங்கும்போது பிரச்சனையை வெகுவாக நீங்கள் நினைக்கிற மாதிரி பெருசா இல்லை, அமைதியா இருந்தாலே நமக்கு போயிடும். பிரச்சனை எல்லாம் அப்படியே நீங்கிவிடும். சொத்துக்கள் விஷயத்தை டீல் பண்றது இதெல்லாம் கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம். பிறகு வந்து ஷேர் மார்க்கெட்டு, இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி, என்னுடைய லாங்குவேஜில் அதெல்லாம் வந்து பணம் கிடைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக உண்டு. நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது புதன் வியாழன் வள்ளி. சந்திரனும் சனியும், சந்திரனும் சூரியனும், சந்திரனும் செவ்வாயும் பார்க்கறது. இதுல என்ன விஷயம்னு கேட்டா, சந்திரன் உங்களுக்கு 8க்கு உண்டானவன், செவ்வாய் 12க்கு உண்டானவன், சூரியன் வந்து பாக்கியாதிபதி, ஆனா கேதுவோட சம்பந்தம் அடைகிறார். சனி வந்து 2, 3. இது வந்து என்ன காம்பினேஷன் கேட்டா, இந்த 3 நாளுமே ஏதாவது சொத்து வாங்குவோம். நம்ம சொத்து எதுக்காக வாங்குவோம்? ஒண்ணு நம்மளுக்காக வாங்குவோம், நம்ம ஃபேமிலிக்காக வாங்குவோம், நம்ம அஃபீஷியல் விஷயத்துக்காக வாங்குவோம். அங்க 3மே பிரச்சனை ஆகும். அதனால சொத்துக்கள் வாங்குவது, வண்டி வாகனங்கள் கூட இப்போதைக்கு வாங்க வேண்டாம், அப்படியே இருக்கட்டும், பார்த்துக்கலாம். ஏனென்றால் சுக்கிரன் வந்து வெளியில வந்துடுறார், உச்சமாக இருந்த சுக்கிரன் வந்து வெளியில வந்துடுறார். அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு. காதல் விவகாரங்கள்ல நல்ல பலன் கிடைக்கிறதும், பெண் குழந்தைகள் வரப்பிரசாதம் கிடைக்கிறதும், பிறகு வந்து லட்சுமி கட்டாட்சத்துடன் வந்து பண வரவுடன் இருக்கிறது, இதெல்லாம் இருக்கிறது.
ஆனால் சொத்துக்கள் வாங்குவது, விஷயங்கள் வாங்குவதில் கொஞ்சம் நம்ம தாமதப்படுத்தலாம் அப்படிங்கிறது தான். குரு 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால வரன் நல்ல வரன் அமையக்கூடிய வாய்ப்பு. ஆனாலும் ஜாதக ரீதியாக அது பொருந்தி வர வேண்டும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இந்த 3 நாட்கள் நான் சொல்றேன். ஏன்னா 8க்கு உண்டானவன் 12க்கு உண்டானவன் நேரடியாக தொடர்பு கொடுவது அப்படிங்கிறது கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய அவசியம் உண்டு. ஆனால் தனுராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் பண வரவுக்கு பஞ்சம் கிடையாது, நம்முடைய கௌரவத்துக்கும் பஞ்சம் கிடையாது. அதனால ரிலாக்ஸ்டா இருங்க இந்த வாரம். படைப்பாளிகளுக்கு மிக உயர்ந்த வாரம், மீடியா துறையில் இருப்பவர்களுக்கும் சரி. ஆனால் அரசியலில் இருப்பவர்களுக்கு கமெண்ட்ஸ் நிறைய வரக்கூடிய அமைப்பு உண்டு. நிறைய கமெண்ட்ஸ் வரும், நிறைய விமர்சனங்கள் உங்க மேல வரும். கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். நீங்கள் இருக்கக்கூடிய பதவியோ அல்லது ஆஃபீஸோ அல்லது உங்களுடைய வீடோ வசிக்கிற இடமோ அல்லது நீங்கள் இருக்கக்கூடிய குவார்டர்ஸோ அங்கே சில பிரச்சனைகள் உண்டு. கம்முன்னு அமைதியாக சாட்சியாக பாருங்க, அவ்வளோதான். ஆனால் உங்களுக்கு கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு இது எல்லாமே சொத்துக்கள் அல்லாத சொத்துக்கள் மேலே இல்லாமல் ஒரு ஆஃபீஸ்லேயோ ஆஃபீஸ் சம்மந்தப்பட்டது, ஒரு டிரான்சாக்ஷன் சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி இருந்ததுனாக்கா கண்டிப்பாக தேர்ந்துடும். நட்பு பெரிய சப்போர்ட் கொடுக்கும். உங்களுடைய கணவன் மனைவி உறவு நல்லா சிந்திக்கும். தந்தை மகன் உறவு கொஞ்சம் பாதிக்கப்பட்டாலும் அம்மாவுடைய உறவுல உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். நீங்கள் வழிபட வேண்டியது சத்குருமார்கள், உங்களுடைய குலதெய்வம். குலதெய்வத்தை போய் பார்த்துட்டு வாங்க. குருமார்கள், உங்களுக்கு ஒரு சத்குரு இருந்தால் அவர்களை வழிபடுங்க. அவர்களுடைய போட்டோ வச்சு வழிபடுங்க, அல்லது தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்கள். இந்த வாரம் உங்களுக்கு வேண்டியது கொடுக்கக்கூடிய வாரமாக மாறும். ஞாயிற்றுக்கிழமை பூராட நட்சத்திரத்துக்கு மதியம் வரைக்கும் சந்திராஷ்டம். என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது, வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடாது, அவ்வளவுதான். உத்திராடத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை மதியம் முதற்கொண்டு திங்கட்கிழமை மதியம் வரைக்கும் இருக்கிறது. அப்பா மகன் உறவுல பிரச்சனை, பிறகு சகோதரருடைய பிரச்சனை, இதை மட்டும் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணணும். குடும்பத்துக்கு சைலண்டா இருக்கிறது இந்த நாள். மகர ராசியிலும் மகர லக்னத்திலும் பிறந்த நண்பர்களே, உங்களுக்கு பண பிரச்சனைகள், பண செலவு, வார்த்தையில மாட்டிக்கொண்டிருந்த அதெல்லாம் தேர்ந்தெடும். உங்களுக்கு இந்த வாரத்திலிருந்து உங்களுக்கு ஆற்றல் பெருகுகிறது. நீங்கள் புதிய வேலைகளை தேர்ந்தெடுப்பது, புதிய வேலையை அடைவது, புதிய மிஷன், புதிய ப்ராஜெக்ட் கையில கிடைப்பது, உங்களுடைய வார்த்தைக்கு பலம் பெருகுவது, எந்த டீல் நீங்கள் இந்த வாரத்தில் சக்சஸ்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணி முடித்து விடுவீர்கள். அதனால உங்களுடைய வாக்கு சாதுரியத்தை நீங்கள் நம்புங்கள். உங்களுடைய பாக்யாதிபதி 9க்கு உண்டானவன் 2ஆம் இடத்துல ராகுவோட இருக்கிறார். இப்ப செவ்வாயோட இருக்கிறார் புதன். அந்த செவ்வாயும் நகர்ந்துருவார் வியாழக்கிழமைக்கு அப்புறம். இப்பவே நல்ல கேப் இருக்கிறது. அதனால எந்த ஒரு கான்ட்ராக்டா இருந்தாலும் தைரியமாக டீல் பண்ணுங்க. அதுவும் வெளியூர் வெளிமாநிலங்கள் சம்பந்தப்பட்டது, அதுலேயும் கூட அது புதன் சம்பந்தப்பட்டது, அல்லது ராகு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆகட்டும், அல்லது எலக்ட்ரானிக் ஐட்டங்கள் ஆகட்டும், ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ், இந்த மாதிரியான பொருட்கள் ஆகட்டும், தானிய வகைகள், வேளாண் துறையில் ஆகட்டும், அல்லது டேட்டாஸ் ஓரியன்ட் கம்ப்யூட்டர் ரிலேட்டட் எந்த டீலிங்காக இருந்தாலும் ஈஸியாக நீங்கள் உங்களை அமைத்து கொண்டு சக்சஸ்ஃபுல்லாக முடித்து விடலாம். எதில் ஜாக்கிரதையாக இருக்கணும்னா ஷேர் மார்க்கெட்டு, இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, அதாவது இந்த பெட்டிங் கட்டுறது, இதுலெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும். பெட்டிங் கட்டுறதுல கொஞ்சம் வருமானம் இருந்தாலும் கூட அதில் நிறைய பிரச்சனை இருக்கு, லாஸ் ஆகும். லாட்டரி எல்லாம் இப்போ நம்பாதீர்கள், காலவாரி விட்டுரும். ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். வயிறு சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பிறகு லாகிரி வஸ்துக்கள், அதாவது ரொம்ப போதையான விஷயங்களை சாப்பிட்றது. சில பேர் லிக்கருக்கு போக மாட்டாங்க, ஆனால் இந்த சாப்பாட்டையே பழைய சாதமா வச்சு அது ஏதோ பழ ஜூஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணக்கூடாது. வில்லங்கமான விஷயங்களுக்கு காலம் தாழ்ந்த ஃபுட்டை சாப்பிடாதீர்கள். மகர ராசிக்காரர்களுக்கு அது பிரச்சனையாக மாறிவிடக்கூடிய அமைப்பு இருக்கு. ஏனென்றால் சனி சூரியன் ஏற்கனவே ஒன்றாக, செவ்வாயும் அங்க சேருகிறார். சனி உங்களுடைய ராசி அதிபதி. அப்படிங்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆனால் பராக்கிரமஸ்தானம், ஆற்றல், முயற்சி, எல்லா விதமான முயற்சிகளுக்கும் முயலுங்கள். பிசினஸ் ரீதியாக, ஜாப் ரீதியாக, உறவுகளில் சிக்கல் இருந்தாலும் அதை தீர்த்து விடலாம். நட்பு நல்ல ஒரு துணை கிடைக்கும். இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் 2 நாட்களுக்கு இருக்கு. அதையும் சொல்லிட்டுறேன். திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு திங்கள் செவ்வாய் இந்த 2 நாளும் சந்திராஷ்டமம் இருக்கு. அம்மானுடைய விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்.
பிறகு மெயினாக அந்த திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து பிசினஸ் டீலிங்ல வந்து எழுத்து மூலியமாக டாக்குமெண்டேஷன் எது பண்ணினாலும் ஒரு தடவைக்கு 2 தடவை நம்ம பார்த்துட்டு பண்ணுங்க. அவிட்ட நட்சத்திரத்துக்கு செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் இருக்கிறது சந்திராஷ்டம். அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் தான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நீங்க வந்து யாரை கிரிட்டிசைஸ் பண்ணாலும் சரி உடனே அது பிரச்சனையா போகும். அதனால அந்த விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். வண்டி ரொம்ப பெரிய டிரைவிங் எல்லாம் பண்ணாம இருக்கும். சரி, இந்த பிரச்சனைகள் இருந்தாலும் மகர ராசி என்பவர்களுக்கு பண வரவு கண்டிப்பாக உண்டு. சூதாட்டத்திலையும் பண வரவு இருக்கு. ஆனா அது வேண்டான்னு ஏன் சொல்றேன்னா, வர மாதிரி வந்து பிடுங்கிட்டு போயிடும். ஆனால் கடன் கிடைக்கும், ப்ரமோஷன் கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கிறது, திருமண விஷயத்துல குயிக்கா வந்து முடிவெடுக்க முடிகிறது, வேறு மதத்துல இருப்பவர்களோட காதல் மலர்கிறது, குழந்தை பாக்கியத்திற்கு நல்ல ஒரு அமைப்பு கிடைக்கிறது. இதெல்லாம் நிறைய பாசிட்டிவ்கள் இருக்கின்றன. மகர ராசி அன்பர்கள் இந்த வாரம் வந்து காவல் தெய்வங்களை வணங்குங்கள். அது பெரிய கிஃப்ட் கொடுக்கும். காவல் தெய்வங்களை வணங்குவது. அதே போன்று இந்த வழி பிள்ளையார், தெரு பிள்ளையார்னு சொல்லுவாங்க நம்ம ஊர்ல. ஒத்த மரத்துல வந்து கீழே பிள்ளையார் மட்டும் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பிள்ளையார்கிட்ட முன்னாடி போய் நின்று நீங்க வந்து ஆரோக்கியத்திற்காகவும் ஐஸ்வர்யத்திற்காகவும் பிரார்த்தனை பண்ணுங்க. ஓம் கம் கணபதியை சொல்லுங்க. உங்களுடைய பயம் குறையும், வேலையின் மீது இருக்கக்கூடிய பயம் குறையும், ஆரோக்கியத்தின் மீது இருக்கக்கூடிய பயம் குறையும், கௌரவத்தின் மீது இருக்கக்கூடிய பயம் வெகுவாக குறையும். அதனால இந்த வாரம் வந்து இந்த செவ்வாய் நகர்வது நிறைய விஷயத்துல உங்களுக்கு ரெமெடி கிடைக்கிறது, ஆரோக்கியமும் மேலோங்கும். கும்ப ராசியிலும் கும்ப லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, வியாழக்கிழமை வரைக்கும் கொஞ்சம் கடுகடுப்பா எரிச்சலா, ஆனா வந்து சக்சஸ்ஃபுல்லான டீலிங் பண்ணக்கூடிய, பணம் அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய, கொஞ்சம் அதிகமாக வந்து பேசி மாட்டிக்கொள்ளக்கூடிய, சங்கடப்படக்கூடிய, ஏன்டா இப்படி பேசணுங்கிற இதெல்லாம் வந்து உங்களுடைய சுபாவமாக இருக்கும். இந்த வாரம் கும்பராசி அன்பர்களுக்கு வந்து குருவனுடைய பார்வையினால நல்ல நல்ல விஷயங்கள் நடந்தாலும், செவ்வாய் சனி சூரியனுடைய சம்பந்தம் வந்து 2ஆம் இடத்துல ஏற்படுறதுனால மணி விஷயத்துல ரொம்ப கராரா இருங்க. ஏமாற்றப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்புறம் ஷேர் மார்க்கெட் அது இதுன்னு சொல்லி கண்ட மணிக்கு வந்து நான் தங்கம் வாங்குறேன், மெட்டல் வாங்குறேன், ரேட்டு கூட போகும், ஒண்ணுமே பண்ண வேண்டாம். நோ எக்ஸ்ட்ரா செலவு. வீட்டுக்கு என்ன ஆகுதோ அவ்வளோதான், பிஸ்னஸ்க்கு என்ன தேவையோ அந்த அளவு அவ்வளோதான். கேஷ் டீலிங் எதுவும் வேண்டாம். ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. அரசு துறையில் இருப்பவர்கள் வந்து உங்களுடைய வாக் சக்தியை வந்து ரொம்ப அளவாக பயன்படுத்துங்க. அதிகமாக பேச வேண்டாம், அது பிரச்சனையாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. குழந்தை விஷயத்துல நல்ல வரம் கிடைக்கிறது. ஃபினான்ஷியல் பண்ணக்கூடியவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளும் மேலும் ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா கிடைக்கும். பேங்க்ல ஒர்க்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. கலெக்டருக்கோ அல்லது ஐபிஎஸ் ஐஏஎஸ் இந்த மாதிரியான படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு இருக்கிறது. பெண் மாப்பிள்ளை பார்க்கறது வந்து இந்த வாரம் தவிர்த்து விடுங்கள். வெளியூர் போகக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்பட்டது அப்படின்னாக்கா புதன் வியாழன் இந்த 2 நாள் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. வெளியூர் போகும்போது சாப்பிட்ற விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும். லாங் டிரைவ் நீங்க போகக்கூடாது. சதயத்திற்கு வந்து புதன் வியாழன் 2 நாட்கள் இருக்கு. இந்த சதய நட்சத்திரக்காரர்கள் தான் நிறைய ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருப்போம். கண்டேஜியஸ் டிசீஸுக்கு வாய்ப்பு இருக்கு, அதாவது தொற்று வியாதிக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ரொம்ப கிளீன் ஃபுட் எடுத்துக்கோங்க இந்த 2 நாள் புதன் வியாழன். பூரட்டாதி அதுக்கு வந்து வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் இருக்கிறது. பூரட்டாதிக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னாலும் பூரட்டாதி அன்பர்கள் இந்த 2 நாட்கள், அதாவது 2ஆம் தேதி 3ஆம் தேதி இந்த 2 நாட்களுமே நீங்க படிப்பு பத்தின விஷயமோ, குழந்தைகளை பத்தி விஷயமோ, அல்லது வந்து உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ்ல யாருடைய வாழ்க்கையில் விஷயமோ முடிவெடுக்காதீர்கள். அவ்வளவுதான். மற்றபடி கும்பராசி அன்பர்கள் நிறைய விஷயங்கள்ல நீங்க வந்து ஆற்றலுடன் வந்து ஒரு தன்னம்பிக்கையுடன் நல்ல சாதிக்க போகிறீர்கள். கொஞ்சம் தூக்கம் கம்மியாக இருந்தாலும் உங்களுடைய இம்ப்ரெஷன் வந்து நிறைய பேருக்கு ஒரு அட்ராக்ட் ஆகக்கூடிய புதிய பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, புதிய வாய்ப்புகள் நிறைய இருக்கும். வாலண்டியரா நிறைய வாய்ப்புகள் வரும் உங்களுக்கு. அது ஏற்கனவே வாய்ப்புகள் வந்து தட்டி தட்டி போயிட்டே இருந்தது. இந்த வாரம் வந்து நல்லபடியாக வரும். ஆனால் பார்ட்னர்ஷிப்ல பிரச்சனைகள் இருக்கு. அதனால நியூ பார்ட்னர்ஷிப் வேண்டாம். அந்த விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருப்போம். சொத்துக்கள் வாங்குற விஷயத்திலையுமே கூட கொஞ்சம் நம்ம இந்த வாரம் வந்து எதுவும் பெருசா வாங்காம இருக்கிறது பெட்டர். ஆனால் உங்களுடைய ஆற்றலும் உங்களுடைய ஒர்க்கும் உங்களுடைய எஃபர்ட்டும் அதை வந்து கொஞ்சம் கூட பின் வாங்காதீங்க, போயிட்டே இருங்க. கும்பராசி அன்பர்களுக்கு மாரியம்மனுடைய வழிபாடு நல்ல மகத்துவத்தை கொடுக்கும். ஆமா, மாரியம்மன் எந்த ஒரு கண்டேஜியஸ் பிரச்சனையா இருந்தாலும் மாரியம்மன் அது ஒரு பெரிய கிஃப்ட். அது ஆனால் மாரியம்மனுடைய மகத்துவம் நமக்கு தெரியாது. புன்னை நல்லூர்ல சதாசிவ பிரம்மேந்திரர் பண்ணின மாரியம்மன் ரொம்ப ஃபேமஸ்.
மாரி அப்படிங்கிற சமயபுரம் மாரியம்மன். இப்போ என்னுடைய மாணவர்கள் கூட வந்து ஒரு பெரிய சமயபுரத்தை பற்றி ஒரு புக் எழுதினாங்க, கவர்மெண்ட்லேயே கேட்டு அது பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு நான் தான் வந்து அந்த முன்னுரை எழுதினேன். இந்த மாரியம்மனுடைய அவ்வளவு விசேஷம், வேதத்திலையும் லலிதா சகஸ்ரநாமத்திலையும் கூட துர்கா சப்தசத்திலையும் கூட மாரியம்மனுக்கு அவ்வளவு மகத்துவம் உண்டு. ஆமா, அதனால மாரியம்மனுடைய வழிபாடு உங்களுக்கு மிகுந்த பலனை, சிறப்பான பலனை கொடுக்கும். மீன ராசியிலும் மீன லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், இந்த வாரம் வந்து சூரியன் சனி, பிறகு செவ்வாய் வியாழக்கிழமை வந்துடுவார், இதெல்லாம் இருக்கிறது. இருந்தாலும் அதாவது தாம் மேல ஒரு காம்ப்ளெக்ஸு அல்லது சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸு, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸு, ஒரு கடுகடுப்பு, இதெல்லாம் ஒரு பக்கத்தில் வச்சிருங்க. இதெல்லாம் இருக்கு, இந்த வாரமும் இருக்கிறது. ஆனால் உங்களுடைய செயல்பாடுகள், உங்களுடைய உறவுகள், இதையெல்லாம் மேம்படுத்துவதற்கு நீங்கள் இந்த வாரம் முயற்சிக்க வேண்டும். வெற்றி அடைவீர்கள். சொத்துக்களில் வந்து ஒரு நல்ல நியூஸ் கிடைக்கும். கோர்ட்டு கேஸ் விஷயத்துல ஒரு நல்ல நியூஸ் கிடைக்கும். அதாவது உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய அமைப்பு, புதிய வேலை வாய்ப்புகள் கிடைப்பதும், வெளியூர் வெளிமாநிலங்களில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைவதும், சொந்த வீட்டுக்கு வந்து அதாவது உள்ளுக்குள்ள கொஞ்சம் சங்கடப்படுவதும், ஏதோ ஒரு சங்கடத்தில் வந்து கொஞ்சம் கவலைப்படுவதுமாக இருக்கும். குழந்தைகள் விஷயத்துல கொஞ்சம் சங்கடங்கள் இருக்கும். இருந்தாலும் புதிதாக திருமண விஷயத்துல நல்ல முடிவுகள் வரும். அதுதான் பெஸ்ட். கொஞ்சம் செலவு, கொஞ்சம் நம்ம தண்ணி மாதிரி செலவு பண்ணிடுவோம். இருந்தாலும் மீனராசிக்கு வந்து அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அத்தனையும் வெகுவாக குறைவதற்கு வாய்ப்பு இருக்கு. அது எப்படி சுவாமிகளே அப்படின்னா, நீங்க எதுவும் பண்ணாம இருக்கணும். நம்மளா போய் குட்டிகளாட்டம் பண்ணாம இருந்தாலும் போறோம். அரசு விஷயத்துல கொஞ்சம் வந்து நமக்கு என்னதான் இருந்தாலும் சூரியன் வந்து லக்னத்தில் இருக்கிறதுல வந்து ஆறுக்கு உண்டானவன் இல்லையா, அது பிரச்சனைகளும் இருக்கும், அதுக்கு உண்டான தீர்வுகளும் இருக்கும், வாய்ப்புகளும் இருக்கும். வெளிநாடு யோகமும் கிடைக்கும், நல்ல வேலை வாய்ப்புகளும் கிடைக்கும், கொஞ்சம் சங்கடங்களும் இருக்கும். இருந்தாலும் மீனராசிக்காரர்களுக்கு மற்ற விஷயங்கள், அதாவது தங்களுக்கு உள்ளதான் அவர்கள் வந்து கொஞ்சம் கவலைப்படுவார்களே ஒழிய வெளியில வந்து காட்டிக்கொள்ள மாட்டார்கள். இந்த வாரம் வந்து நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயத்துல இருப்பார்கள். மெயினா உறவுகளில் சிக்கல் ஏற்படாம பார்த்துக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஷேர் மார்க்கெட்ல கொஞ்சம் வந்து லாபம் இருக்கிறது. பெட்டிங் அல்லது வந்து இந்த சூதாட்டம், இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம அவாய்ட் பண்ணிடுறது பெட்டர். ஆனால் வெளிநாடுகளில் இருப்பவர்களுக்கு கிரீன் கார்டு கிடைக்கிறது, வேலையில் இருக்கக்கூடிய அந்த பலு கொஞ்சம் குறையிறது, இந்த மாதிரியான அமைப்புகள் உண்டு. சில பேருக்கு வந்து வேலை மாற்றம், வேலை போயிருந்தா வேலை இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு வேலை நல்ல வேலையாக கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு. பாக்யாதிபதியும் அங்க வந்து உட்கார்றாரு, ஆறுக்குண்டானவனும் அங்க உட்கார்ந்து இருக்கிறார், பாக்யாதிபதியும் வருகிறார், 12க்கு உண்டானும் வருகிறார். அப்படிங்கும்போது வேலை வாய்ப்புகள் நிறைய உண்டு இந்த வாரம், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி. அவ்வளவுதான் சுருக்கமா சொன்னா. இதுல சந்திராஷ்டமம் தான் ரொம்ப ஜாக்கிரதையா பார்க்கணும். வெள்ளி சனி வந்து உத்திரட்டாதி வந்து வெள்ளிக்கிழமை பூரட்டாதி உத்திரட்டாதி, பூரட்டாதிக்கு பகல் மதியம் வரைக்கும் இருக்கு. பூரட்டாதி அன்பர்களுக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவர்களுக்கு ஒன்றும் பெரிய ஒரு ப்ராப்ளம் கிடையாது, அதனால விட்டுடலாம், நார்மலா விட்டுடுங்க. உத்திரட்டாதிக்கு தான் சனி சூரியன் இருக்கிறதுனால அரசு பேங்க்ஸ்க்கு வந்து நீங்க ஒரு டிடி எழுதுறதோ அல்லது ஒரு செக் போடுறதோ, இந்த விஷயத்துலையும் கூட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அரசு விஷயத்துல, உங்களுடைய பதவி விஷயத்துல தலைமையோட நீங்க எங்கேயாவது வந்து ஒரு கலெக்டர் கிட்ட மனு கொடுக்கறதோ, ஒரு விஓவோ குட்டியோ, அந்த மாதிரி ஒரு ஹெட் அப்படிங்கிறதுல ஒரு பிசினஸ்ல யாருக்கிட்ட டீல் பண்ணினாலும் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க உத்திரட்டாதி அன்பர்கள். ரேவதிக்கு வந்து சனிக்கிழமை மதியத்துக்கு மேல இருக்கிறது. ரேவதி அன்பர்கள் வந்து ட்ரேடிங் பண்ணக்கூடாது. அன்னைக்கு எந்த ட்ரேடிங் பண்ணாலும் அன்னைக்கு பண்ணக்கூடாது. அவர்களுக்கு ஒரு ஒரு பிளஸ் பாயிண்ட் இருக்கிறது, இருந்தாலும் வந்து அன்னைக்கு பண்ணக்கூடாது. இந்த வாரம் முழுமைக்குமே ட்ரேடிங் நல்லா பண்ணலாம். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் அன்றைக்கு பண்ண வேண்டும். 4ஆம் தேதி சனிக்கிழமை பண்ணாமல் இருக்கிறது. ஆக இந்த மீனராசிக்காரர்களுக்கு என்ன வழிபாடு பண்ணா நல்லபடியா இருக்கும்? கால பைரவருடைய அமைப்பு அல்லது பஞ்சபூத லிங்கங்கள்ல நீங்க, அதாவது வந்து நம்ம ஏகாம்பரேஸ்வரர் ஆகட்டும், திருவண்ணாமலை ஆகட்டும், பிறகு வந்து திருச்சி ஆகட்டும், இந்த மாதிரியான அந்த பஞ்சபூத லிங்கம் வந்து உங்களுக்கு எங்க பக்கத்தில் இருக்குன்னு பாருங்க. காளஹஸ்தி ஆகட்டும், சிதம்பரம் ஆகட்டும், உங்களுக்கு அந்த லிங்கங்கள் எங்க பக்கத்தில் இருக்கோ அங்க போயிட்டு பார்த்துட்டு வாங்க. அது ஒரு பெரிய ரெமடியா இருக்கும் மீனராசி அன்பர்களுக்கு. ஆக 12 ராசி அன்பர்களுக்கும் இந்த வாரம் வந்து மகத்தான செல்வ செழிப்பையும் வரப்பிரசாதங்களாக அமைந்து, மேலும் நல்ல ஆரோக்கியத்தையும் கூட்டச் செய்து, நல்ல வாழ்க்கை துணையையும் ஏற்படுத்தி, வாழ்க்கை செல்வங்களையும் வளமாக்கி,
தனதானிய சமிருத்தியுடன் வாழ்வாங்கு வாழ வைக்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் அமைகின்றேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். ஹரி ஓம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.